யார் ஒருத்தர் இந்த மார்கழி மாதம் விடியற்காலை நேரத்தில் நீங்கள் இந்த மார்கழி முழுவதும் எந்திரிச்சாலும் சரி, மார்கழியில் 10 நாள் எந்திரிச்சாலும் சரி, ஒரு வாரம் எந்திரிச்சாலும் சரி, இல்லை மார்கழியில் ஒரே ஒரு நாள் விடியற்காலை நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, ஒரு வருடம் முழுவதும் விடியற்காலை எந்திரிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பலன் கிடைக்குமோ அது அப்படியே கிடைக்கும். அப்போ விடியற்காலம் எந்திரிச்சிட்டா கிடச்சிருமா அப்படின்னு கேட்காதீங்க. அது அப்படி கிடையாது. விடியற்காலை நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு சாமி ரூமில் பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு உங்களோட வீட்டு வாசலில் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அந்த நிலைவாசல் படிக்கு வெளியில் ஒரு அகல் மண் விளக்கு, வெறும் தரையில் வச்சிடாதீங்க, சின்னதாக ஒரு தட்டுலையோ இல்லை ஒரு வெற்றிலை இல்லை ஒரு மாயிலை ஒரு வாழை இலையை சின்னதாக நறுக்கியோ எப்படியோ அதை வச்சு நீங்கள் விளக்கேற்றுறீங்க. ஒரு நாள் மார்கழி மாதம் முழுவதும் ஏற்றுனா ரொம்ப சிறப்பு. இல்லை ஒரே ஒரு நாள் ஏற்றுறீங்க அப்படின்னா ஒரு வருடம் முழுவதும் விளக்கேற்றுனா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அப்படிப்பட்ட பலன் கிடைக்கும். அதனால இந்த வரக்கூடிய மார்கழி மாதத்தை தவற விட்டுறாதீங்க. இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், என்ன பண்ணுறது, உங்கள் வாசலுக்கு மட்டும் சின்னதாக எவ்வளோ போட முடியுமோ அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு இந்த வாசலில் விளக்கேற்றி வைங்க. இல்லை நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கோம், உங்கள் வாசலில் ஏற்ற முடியாது அப்படின்னா பூஜை அறையிலையாவது ஒரு விளக்கேற்றி வைங்க. மார்கழி மாதத்தில் அது இன்னும் பலனை கிடைக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாமோ அப்படி பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் எப்படி மனசார வணங்குறீங்க, எப்படி மனதார இந்த செயல்களை செய்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து தான் உங்களுக்கு அதற்கான பலன்களும் கிடைக்கும். அந்த கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு கொடுத்த கீதா உபதேசத்தில் கூட என்ன சொல்லியிருக்காரு,